الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا تسبوا أصحابي فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை இந்த உம்மத்தினுடைய முதல் சாராராக தேர்வு செய்தார். இந்த உம்மத்தினுடைய முதல் சாரார் அவங்க யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றியான சரியான எண்ணம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருப்பது அவசியம். சஹாபாக்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ நபி கூட இருந்தவங்க அப்படிங்கிற பார்வை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மாறாக பொதுவாகவே இந்த உலகத்துடைய வழக்கம் என்ன, ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவன் யாரோடு சேர்ந்து இருக்கிறானோ அதை வச்சுதான் அவனுடைய அந்தஸ்து. அது உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, அது உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய அந்தஸ்து அவன் யாரோடு சேர்ந்து இருக்கிறான், அவ்வளவுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நமக்கு நல்ல புரிகிற பாஷையில சொல்றதா இருந்தா, அவன் எந்த கட்சியில் சேர்ந்து இருக்கிறானோ அதற்கு தகுந்தவாறு தான் அவனுடைய உயர்வும் அவனுடைய தாழ்வும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் கஹஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குகைவாசிகளுடைய சம்பவத்தை சொல்லிட்டு வரும் பொழுது, அந்த குகைவாசிகளோடு இருந்த நாயை பற்றியும் அல்லாஹ் பேசுவான். குகைவாசிகள் சிலர் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் வாழ்ந்த அரசனுக்கு எதிராக நின்று என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் தனியாக மக்களுடைய பார்வையை விட்டு மறைந்திருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து விட்டார்கள். எல்லாம் வாலிபர்கள், எல்லாமே வாலிபர்கள். அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசும் பொழுது அந்த வாலிபர்களோடு சென்ற அந்த நாயை பற்றியும் பேசுவார். குர்ஆன்ல அந்த நாயை பற்றி உண்டான பேச்சு இனி கியாமத் வரைக்கும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்படும், கியாமத்துடைய நாளில் அந்த நாய்க்கு மனித உருவம் தரப்பட்டு அது சொர்க்கத்திற்குள் போகும். காரணம் என்ன? ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் சேர்ந்து நின்றார்களோ அந்த வாலிபர்களோடு இந்த நாயும் சேர்ந்து கொண்டது. அவ்வளவு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம் என்பதை பார்த்து நம்முடைய உயர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் அப்படிங்கிறவருடைய அந்தஸ்து இந்த உலகத்தில் ஆக உயர்ந்தது. இந்த உலகத்தில் ஆக உயர்ந்தது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சமயத்துல சொல்லுவாங்க, இன்னல்லாஹ நஸர ஃபீ குலூபில் இபாத். அல்லாஹ் தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இனி கியாமத் வரைக்கும், உலக அழிவு நாள் வரைக்கும் எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றுவாங்களோ எல்லாத்துடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்து ஃபவஜத கல்ப முஹம்மதின் கைர குலூபில் இபாத், எல்லா மனிதர்களிலும் ஆக சிறந்த மனிதராக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தார். ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி ஃபவதஅஹு பிரிசாலதி, தனக்காக தேர்வு செஞ்சான். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதுத்துவத்தை கொடுத்து இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார்.
ثم نظر في قلوب العباد. பொதுவா ஒரு தனிநபருடைய இந்த சிந்தனை உலகத்துல பரவணும் அப்படின்னு சொன்னா வெறும் அந்த ஒரு நபரை வச்சு பரவ முடியாது. அதுக்கு உண்டான மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட சிந்தனை வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னா, திராவிட சிந்தனை உருவாக்கிய அந்த தனி நபர், அவரோடு சேர்ந்திருந்த அந்த நபர்கள், அவரோடு சேர்த்திருந்த அந்த நபர்கள் அந்த சிந்தனை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில சுற்றி திரிகிறாங்க. அதனுடைய விளைவாக இந்த முழு இந்தியாவிலும் தமிழகம் தனித்து நிற்கிறது. தமிழகத்துடைய இந்த திராவிட சிந்தனையின் காரணமாக நாம் தனித்து நிற்கிறோம். எல்லா விதத்திலும் என்ன செய்யணும் சொன்னா முழு இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனை கியாமத் வரைக்கும் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, முதல் சாராராக அல்லாஹ் தஆலா சில நபர்களை தேர்வு செய்யறான். மேன் பவர்களை அல்லாஹ் உருவாக்குறான். மேன் பவரை அல்லாஹ் உருவாக்குறான். அதை எப்படி உருவாக்குனா, ثم نظر في قلوب العباد بعد محمد صلى الله عليه وسلم فوجد قلوب اصحابه خير قلوب العباد. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை எடுத்து பார்த்தா சிறந்தவர்களாக, சிறந்த உள்ளம் கொண்டவர்களாக, சிறந்த குணம் படைத்தவர்களாக சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா பெற்று அவர்களை தேர்வு செய்தான். فجعلهم وزراء نبي. அவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா தன்னுடைய நபியினுடைய தோழர்களாக, அவர்களில் சிலரை நபியினுடைய தோழர்களாக ஆக்கினார், சிலரை நபியினுடைய சம்பந்திகளாக ஆக்கினார், சிலரை நபியினுடைய அமைச்சர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுகாத்திலூன அலா தீன். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நபி எந்த தீனை கொண்டு வந்து தன்னுடைய கையில் கொடுத்தார்களோ அந்த தீனை பாதுகாப்பதற்காக வாழ்க்கை முழுக்க அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டார்கள், போர்களை செஞ்சாங்க. அதுக்கடுத்து சொன்னாங்க, ஃபமாரல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்களுடைய ஒரு பெரும் கூட்டம், குறிப்பாக சஹாபாக்கள், அவர்கள் எதை நல்லதுன்னு நினைச்சாங்களோ அது அல்லாஹ்விடத்தில் அதுதான் நல்லது. ஒரு விஷயத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லது நினைச்சாங்கன்னா அது நல்லது. எதெல்லாம் அவர்கள் தீயது நினைச்சாங்களோ அதெல்லாம் கியாமத் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் தீயதாகவே பார்க்கப்பட்டது. நீங்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, சஹாபாக்கள் அப்படிங்கிறவங்க ஆக உயர்ந்தவர், இந்த உம்மத்தினுடைய முதல் சாரார். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் முஸ்லிம்களாக அமர்ந்திருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நஸரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி. அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை பிரகாசமாக்கட்டும். அவருடைய வேலை என்ன தெரியுமா, என்னுடைய சொற்களை கேட்டால் மனிதர்களுக்கு மத்தியில் எத்தி வைத்தார், மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றி வைத்தார். இன்றைக்கும் ரஷ்யாவுல தர்பந்த் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த தர்பந்துங்கிற இடத்துல ஒரு பழைய கபரஸ்தான் இருக்கு, பழைய கபரஸ்தான் இருக்கு. அந்த பழைய கபரஸ்தான்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த சுற்றுச்சூழல்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு, அந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. அப்படியே உள்ள பார்த்தோம்னா அதுக்கடுத்து வேறு யாரும் அங்க அடக்கம் செய்யப்படல. அந்த இடத்துல ஒரு 40 கபறுகள் இருக்கு. அந்த கபறுகளுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அரேபிய தேசத்திலிருந்து வந்தவர்கள், அரேபிய தேசத்திலிருந்து ரஷ்யாவுக்கு வந்தாங்க. ரஷ்யாவினுடைய மொழி என்னன்னு தெரியாது, ரஷ்யாவினுடைய பாதை என்னன்னு தெரியாது. இன்றைக்கு அந்த நாட்டிற்கு பேர் ரஷ்யா, அன்றைக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு விஷயம், என்னுடைய நபி எனக்கு கொடுத்த இந்த தீனை, எனக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னா முழு உலகிற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், முழு உலகிற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால்தான் அந்த சஹாபாக்களை பற்றி எப்படி சொல்லப்படும், சஹாபத்து குல்லுஹும் அதூல். சஹாபாக்கள் எல்லோருமே நல்லவர்கள். மக்கள் கொடுக்கக்கூடிய இவங்க நல்லவங்க அப்படிங்கிற இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் தாண்டி படைத்த ரப்பு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்,
குர்ஆன்ல எத்தனை இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். தீனுக்காக, மார்க்கத்திற்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொந்தக்காரர்களை விட்டு, எதுவெல்லாம் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், மெமரிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறோமோ அந்த எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக மதீனாவை நோக்கி பயணம் செய்தார்களே அந்த ஒரு கூட்டம் முஹாஜிரீன்கள். வல் அன்சார், யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. வெளியூரில் இருந்து ஒருத்தர் வந்தார் மதீனாவுக்கு. எதுக்காக வந்திருக்கிறார்? நபி அவர்களுடைய இந்த தீனை எடுத்துக் கொள்வதற்காக, இந்த தீனின்படி வாழ்வதற்காக நான் மதீனாவுக்கு வந்திருக்கிறேன், ஈமானை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக தங்களுடைய 2 மனைவிகளில் ஒரு மனைவியை தலாக் கூறி அவருக்கு நிக்கா செய்து வைக்கிறார்கள். தங்களுடைய விளைச்சல் நிலத்துல பாதி என்ன செய்யறாங்க அவருக்கு கொடுத்துறாங்க. இப்படி மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தீனின் உதவியாளர்களாக, தீனுக்கு ஹிஜ்ரத் செய்து குடிபெயர்ந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த அந்த அன்சாரிகள் மதீனாவாசிகள் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இந்த அன்சாரிகள் முஹாஜிரீன்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய மக்கள். யாரங்க? இந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் எல்லா நல்ல விஷயங்களிலும் அவர்களை பின்பற்றார். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுகிறார்கள். அப்படி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான். சஹாபாக்கள் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ, அசல்ல இந்த சஹாபாக்களுக்கு தான் இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது, இந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு தான் தரப்பட்டது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வும் இவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற இந்த கூட்டம் இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து கொடுத்தான். பூவோடு சேர்த்து நாரும் மணக்கும். அவ்வளவு. சஹாபாக்கள் நபியோடு சேர்ந்து மணந்தார்கள். சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களும் கியாமத் வரைக்கும் வாசனை மிக்கவர்களாக, அவர்கள் மணக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இந்த உம்மத்துல ஆக உயர்ந்த அந்தஸ்து. இஸ்லாத்தினுடைய முதல் போர் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், பத்ர் போர். ரமதானுடைய 17வது நாள் பத்ரீன்களுக்காக சொல்லி என்ன செய்யப்படுது? யாசீன் ஓதப்படுது, அவர்களுக்கு நன்மைகள் எத்தி வைக்கப்படுது, அந்த போரை பற்றி உண்டான நினைவு கொண்டு வரப்படுது. அந்த பத்ர் போர் எப்படி நடந்துச்சு? அல்லாஹ்வே நல்லடியார்களே, சரியான உணவு இல்லாத நேரம், கிட்டத்தட்ட 10-16 நாட்கள் எல்லாருமே நோன்பு வைத்த இந்த நிலை. சஹாபாக்கள் யாருமே போருக்காக கிளம்பி வந்தவர்கள் அல்ல, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறைக்கணுங்கிறதுக்காக கிளம்பி வந்தவங்க, அவ்வளவுதான். திடீர்னு என்னாச்சு? அந்த போர் அது போர் சூழலாக மாறியது. சும்மா என்ன செஞ்சாங்க? அங்க சண்டைக்குன்னு வந்தது கிடையாது, சும்மா அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு என்ன செய்ய, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறைக்கணும் அப்படின்னு கிளம்புனது கடைசியாக போர் போடக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க சஜ்தாவில் விழுந்து கொண்டு அந்த கூட்டத்திற்காக துஆ செய்தார்கள். இன் துஹ்லிக ஹாதிஹில் உஸ்பா, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னான். இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் ஃபலா துஅபத் ஃபலன் துஅபத், கியாமத் வரைக்கும் நீ இந்த பூமியில் வணங்கப்பட மாட்டாய். எவ்வளவு உரிமையான வார்த்தை! இந்த சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க இப்படி சொல்றாங்க. இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எதுவுமே இல்ல, கையில வாள் இல்ல, வயிற்றுல சாப்பாடு இல்ல, சரியான போருடைய எந்த ஆயுதங்களும் இல்ல. இந்த நிலையில போருக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் கியாமத் வரைக்கும் நீ இந்த பூமியில் வணங்கப்பட மாட்டாய். நல்லடியார்களே, இந்த சஹாபாக்களை பார்த்துதான், இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்ட இந்த மக்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா சொன்னார், யஅமலு மா ஷி'தும் கத் உஃபிர்தும், நீங்க என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கோங்க, நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். அதுக்காக சஹாபாக்கள் பாவம் செய்வாங்க அப்படிங்கிறது கருத்து இல்லை.
அவர்கள் எப்படி தன்னை மாற்றிக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நல்ல அமல் செய்யறது அப்படிங்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு எப்படின்னு சொன்னா, நமக்கு செல்போன்ல நேரத்தை பார்த்து பார்த்து கழிக்கிறமே, நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு வியாபாரத்துல அப்படி பகல்ல இருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்து கழிக்கிறமே, இது போலதான் அவர்களுக்கு இபாதத்துல அவர்களுடைய உள்ளத்தினுடைய லைஃப் அப்படிங்கிறது எந்த வேலையுமே இல்லைங்க. சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன கடையில் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு, ஒரு வியாபாரம் கூட இல்லை, சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. அதுல ஒரு டேஸ்ட் வரும், அதுல ஒரு இன்பம். போனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு போயிட்டே நேரம் போய்கிட்டே இருக்கு, 1 மணி நேரம் 2 மணி நேரம். குறிப்பா எனக்கு வாலிபர்களுக்கு என்ன செஞ்சாங்க, நைட்டு தூங்குறப்போ அப்படியே கடைசியா ஏதாவது சில விஷயங்களை Facebookல நண்பர்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னாச்சு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிஞ்சிருச்சு, போனதே தெரியல. கடைசி வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் அவர் செலக்டும் பண்ணல. இவரை எல்லாம் எடுத்துக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். நைட்டு முழுக்க என்னாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் உடைய லிஸ்ட்டை மட்டும் தான் பார்த்தானே தவிர யாரையுமே அக்செப்டும் பண்ணல. அப்படியே அது போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. நல்லதே கழித்ததே தெரியல. அது போலதான் சஹாபாக்களுக்கு அவருடைய உள்ளத்துல ஈமான் அப்படிங்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்கிறது அவ்வளோ இன்பமாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை என்ன செய்யறார், சாதாரணமாக தேர்வு செய்யல, தன்னுடைய நபியினுடைய தோழர்களாக அவர்களை சாதாரணமாக தேர்வு செய்யற. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டிராதீங்க. ஃபலவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மித்ல உஹுதின் தஹபன், ஒரு மலையளவு, மதீனாவில் இருக்கக்கூடிய மலை உஹது மலை, அதை பார்த்து சொன்னாங்க, இந்த உஹது மலையின் அளவுக்கு நீங்கள் தங்கத்தை சதக்கா செய்றீங்க. நீங்க செய்யறது என்னங்க, தங்கத்தை சதக்கா செய்யணும். இன்னைக்கு கோல்டுடைய ரேட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படிங்கும் போது என்னது, எல்லாத்துடைய நினைப்பு என்னங்க, இனிமேல் கோல்டெல்லாம் வித்துறக்கூடாது. வெறும் என்ன செஞ்சாரு, ஒரு 20,000-30,000க்கு வாங்கினாருங்க. இன்னைக்கு வேல்யூ எவ்வளவுங்க, 80,000 தொட்டு நிக்குது, லட்சத்தையும் தாண்டி என்பதாக பேசிக்கிறாங்க. அதனால வீட்டுல எல்லாரும் உஷாரா இருக்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, கோல்டை வித்துறக்கூடாது, அவசரப்பட்டு கோல்டை வித்துறக்கூடாது. அல்லாஹ்வே நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கோல்டு 1 கிராம் 2 கிராம், 1 பவுன் 2 பவுன், 100 பவுன் 200 பவுன் இல்ல உஹது மலையளவு உங்கள் இடத்துல தங்கம் இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொல்லி சதக்கா செஞ்சிட்டீங்க, ஏழைகளுக்கு கொடுத்தீங்க, அனாதைகளுக்கு கொடுத்தீங்க, மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தீங்க, மதரசாக்களுக்கு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தாச்சுங்க. எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், மலையளவு தங்கத்தை சதக்கா செஞ்சிருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனாலும் கூட என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்கள், அவர்கள் சதகா செய்யக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு தானியத்தினுடைய நன்மையை கூட நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. ஒரு கைப்பிடி அளவு அவங்க சதகா செய்றாங்களே, இந்த அளவுக்கும் கூட அவர்களுடைய நன்மையை நீங்கள் எட்டிவிட முடியாது. காரணம் என்ன, அவர்கள் சஹாபாக்கள். அவங்க யாருங்க, அவர்கள் நபியினுடைய தோழர்கள், நபியோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள். நபி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை அவர்களிடத்தில். ஒரு சஹாபி மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். மதீனாவில் அவர் ரொம்ப ஃபேமஸ். எதுல தெரியுமா, தந்தைக்கு பணிவிடை செய்வதில், தந்தைக்கு மரியாதை செய்வதில் அவர் ரொம்ப ஃபேமஸான ஆளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார வச்சுட்டு ஒரு டெஸ்ட் பண்றாங்க. சொன்னாங்களாம், ஒத்தாவுடைய தலை எடுத்துடுவாங்க, போய் உன்னுடைய தந்தையினுடைய தலையை துண்டிச்சு எடுத்துட்டு வா. எதையுமே கேட்கல, நேரம் எச்சு போயிட்டாரு. விடவோட எச்சு என்ன செய்யறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. மஸ்ஜித் நபியுடைய வாசலுக்கு போனாரு. நபி அவங்க திருப்பி கூப்பிட்டாங்க, வந்துருங்க. சொன்னாங்க, எங்க போன இவ்வளவு வேகம்? சொன்னாங்க, யார சொல்ல, தலையை வெட்டி கொண்டு வரலான்னு போனோம், தலையை வெட்டி எடுத்துட்டு வரலான்னு போனோம். ஆனா யாருக்கு இவர், தந்தையினுடைய கண்ணியத்தில் மதீனாவில் ரொம்ப பிரபல்யமானவர். கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியாரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்களா, தோழரே, நான் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்காக வந்தவன் அல்ல, நான் பந்தங்களை சேர்க்க வந்தவன், பந்தங்களை துண்டிக்க வந்தவன் கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க பார்த்தாங்க, அந்த சஹாபிட்ட தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இவரிடத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தாங்க.
அந்த சஹாபாக்கள் அதை நிறைவேற்றி காண்பிச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல ஒரு மெம்பர்ல ஏறி நின்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு சமயத்தில் ஜும்மா அல்லாத ஒரு நேரத்தில், ஏன்னா நபியர்களை பொறுத்த வரைக்கும் திடீரென ஏதாவது அறிவிப்பு செய்யணும் அப்படின்னா மெம்பர்ல ஏறுவாங்க, வந்து மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க, அந்த விஷயமா பேசுவாங்க. அப்படி ஒரு சமயத்துல மேல ஏறி நின்று இஜ்லிசு எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா என்று நினைக்கிறேன், ரோட்ல போயிட்டு இருக்கிறார். அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இஜ்லிசு உட்காருங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, இன்னும் சொல்லப்படுது, சில அறிவிப்புகள் வருது, தலையில் விறகு கட்டைகளோடு அப்படியே உட்கார்ந்துட்டார். தலையில் இருந்த விறகு கட்டைகளோடு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் பிரசங்கத்தை முடிச்சுட்டு எரிச்சு வெளியே போறாங்க. பார்த்தா அபூ ஹுரைரா வெளியே ரோட்ல என்ன செய்யறாரு, தலையில் விறகோடு தோழர் அமர்ந்து இருக்கிறார். கேட்டாங்க, தோழரை என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? யாரும் சொல்ல, உங்களுடைய அமருங்கள் அப்படிங்கிற அந்த சத்தம் கேட்டது, அமருங்கிற உங்களுடைய வார்த்தையை கேட்ட பிறகு நடப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை, உட்கார்ந்துட்டேன். நல்லடியே, இதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் அப்படிங்கிறவங்க நம்மை போன்ற மனிதர்கள், ஆனால் நம்மை விட உயர்ந்தவர்கள், எல்லா விதத்திலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினுடைய முதல் தபகா, இந்த உம்மத்தினுடைய முதல் சாராராக அவர்களை தேர்வு செய்தார். நீங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் அவர்களை பற்றி சொல்லப்படுது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய ஒரு கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்களா, லா தசுப்பு அஸ்ஹாப முஹம்மத், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை பற்றி நீங்கள் வசைபாடி விடாதீங்க, நீங்கள் அவர்களை திட்டி விடாதீர்கள். ஃபல மகாமு அஹதிஹிம் ஸாஅத்தன் கைரும் மின் இபாதத்தி அஹதிக்கும் 40 சனா, அவர்கள் கொஞ்ச நேரம் அவர்கள் நிற்பது இபாதத்து செய்வதற்காக, அவங்க நிற்கக்கூடிய சிறிது நேரம் நீங்கள் செய்யக்கூடிய 40 வருடத்தினுடைய இபாதத்தை விட சிறந்தது. நீங்க 40 வருஷம் தொழுகலாம், 40 வருஷம் நோன்பு வைக்கலாம், நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். 40 வருடங்கள் ஒரு நிமிடம் கூட, கண் இமைக்கும் நேரம் கூட பாவம் செய்யலைங்க, நன்மையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவ்வளவு செய்திருந்தாலும் சஹாபாக்களுடைய 1 மணி நேரம் அல்ல, 1 நிமிட அமல்களுக்கு முன்பாக நாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் எவ்வளவு உயர்த்தி வைத்தான் அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பிற மக்களை பார்த்து, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பிற மக்களை பார்த்து சொல்லுவாங்களா, தாபிஈன்களை பார்த்து சொல்றாங்க, அன்தும் அக்ஸரு ஸலாத்தன் வ அக்ஸரு ஸியாம், நீங்க நிறைய தொழுகிறீங்க, நீங்க நிறைய நோன்பு வைக்கிறீங்க, வ அக்ஸரு ஜிஹாதன், அதுக்கும் மேல நிறைய போர்களில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். எவ்வளவு போருங்க, மின் அஸ்ஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களாகிய நாங்கள் எவ்வளவு போர்களை எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறோமோ அதை விட நிறைய போர்களில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள், நீங்கள் தொழுகிறீர்கள், நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க. வஹும் கானூ கைரம் மின்கும், ஆனாலும் கூட உங்களை விட அவர்கள் தான் சிறந்தவர்கள், உங்களை விட அவர்கள் தான் சிறந்தவர்கள். காலு ஃபீமா தக யா அபா அப்துர் ரஹ்மான், கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் அவர்களே, காரணம் என்ன? எங்களை விட அவர்கள், நாங்க எவ்வளவு அமல் செய்தாலும் அவர்கள் தான் உயர்ந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னா காரணம் என்ன சொன்னா, கானு அஸ்ஹத மின்கும் ஃபித் துன்யா, உலகத்துடைய விஷயத்துல அவர் என்ன செஞ்சாங்க, அவர்கள் உலகத்தினுடைய லைஃப் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் உங்களை விட, உங்களை விட ஆகிரத்துடைய மறுமை விஷயத்தில் அதிக ஆர்வம் கொண்டு வாழ்ந்தவர்கள். நல்லடியார்களே, இன்னைக்கு நாம எவ்வளவுதான் நம்மளை என்னது, நான் பெரிய தீன்தாரி அப்படின்னு நம்மளை நினைச்சிட்டாலும் ஒரு விதத்துல நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய நோன்பு எல்லாமே சுயநலம் தான், எல்லாமே ஒரு விதத்துல சுயநலம் தான். எப்படிங்க சுயநலம்? தொழுகாட்டி அல்லாஹ் தண்டனை அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு ஏதாவது ரிசல்ட் குறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யுது? நோம்பு வைக்கல, இதுக்கு தண்டனையாக அல்லாஹ் வேறு ஏதாவது எனக்கு கொடுத்துட்டானா என்ன செய்யுது? உலகத்துடைய வாழ்க்கையில ஏதாவது பொருளாதாரத்திலேயோ அல்லது உடலுடைய ஆரோக்கியத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்துல எனக்கு ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த பயத்திற்காகத்தான் நம்ம பெரும்பாலான நபர்கள் இபாதத்துகளை செய்யணும். அதனாலதான் நம்மள்ட்ட இப்படி ஒரு கேள்வியும் சேர்ந்தே வருது. என்ன தெரியுமா கேள்வி?
ஏங்க இவ்வளோ தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், பள்ளிவாசல்லே கடக்கிறேன், எனக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் பாருங்க, தொழுகிறதே கிடையாதுங்க. வட்டி வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான், ஒரு நேரம் தொழுகைக்கு வர்றதில்லை. அவனெல்லாம் நல்லா இருக்கிறான். பொதுவாக இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், அல்ல அவனுக்கெல்லாம் கொடுக்குறான், எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலே, பள்ளியிலே கிடக்கிறனே. அப்ப இதனுடைய உள்நோக்கம் என்னங்க? இதனுடைய உள்நோக்கம் என்ன? நான் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இபாதத் செய்யறது எல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்கா. எனக்கு எப்போ இந்த நல்ல வாழ்க்கை இல்லாம போதோ, எனக்கு துன்பங்களுக்கு மேல துன்பம் வந்துட்டு இருக்கோ, அப்ப அந்த கேள்வி வெளியே வந்துருக்கு. அதே கேள்வியாக மாறி என்ன செஞ்சாருன்னா வெளியே கொட்டிடுறோம். எல்லாம் இப்படி இருக்கு, தொழுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் தான் வருதுன்னு தெரியல. நியமிக்கல்லாகவே நல்லடே, சஹாபாக்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. சஹாபாக்கள் பசியால் வாடினார்கள், ஆனால் என்ன செய்யல, எந்த இடத்திலும் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பின்வாங்கியவர்கள் அல்ல. அவர்களுடைய குழந்தை கண்ணுக்கு முன்பாக கொலை செய்யப்பட்டுச்சு, அவர்கள் தீனிலிருந்து பின்வாங்கவில்லை. அவர்களுக்கு வறுமை வந்தாடியது, அவர்கள் தீனிலிருந்து பின்வாங்கல. நியமிக்கல்லாகவே நல்லடியார்களே, இதைத்தான் ஹரித் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கானூ அஸ்ஹத மின்கும் ஃபித் துன்யா. துன்யாவுடைய விஷயத்துல என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் ரொம்ப லேசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆகிரத்துல ரொம்ப தேட்டமுள்ள மக்களாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நியமிக்கல்லாகவே நல்லடியார்களே, அதனால்தான் அந்த சஹாபாக்கள் நம்மை விட எல்லா விதத்திலும் அவர்கள் உயர்ந்து நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றாங்க, கைருல் குரூனி கர்னி. சில ரிவாயத்துல கைருன் நாஸி கர்னி, மக்களில் ஆக சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? என்னுடைய காலத்தில் வாழக்கூடிய இந்த சஹாபாக்கள் தான். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு வாழக்கூடிய மக்கள் சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் சிறந்தவர்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில சஹாபாக்களுடைய காலம், தாபிஈன்களுடைய காலம், தபஉ தாபிஈன்களுடைய காலம், இந்த 3 காலம் மட்டும்தான் ஆக சிறந்த காலம். எனவேதான் உலமாக்கள் என்ன செய்றாங்க, இந்த 3 காலத்தில் எது மார்க்கமாக அங்கீகரிக்கப்பட்டதோ கியாமத் வரைக்கும் அது மார்க்கம். இந்த 3 காலங்களில் எது மார்க்கமாக அங்கீகரிக்கப்படவில்லையோ கியாமத் வரைக்கும் அது மார்க்கம் கிடையாது. கண்ணியமிக்கல்லாகவே நல்லடியார்களே, இந்த அடிப்படையில ஹிஜ்ரி 220 வரை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த உம்மத்தினுடைய ஆக சிறந்த மக்கள் வாழ்ந்த காலகட்டம். அதுதான் என்ன செய்யப்படுது, பொற்காலம் என்பதாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பொற்காலத்து மனிதர்கள் என்பதாக சொல்லப்படுது. அந்த பொற்காலத்து மனிதர்களில் முதலாவது நபர்கள் யாருங்க? சஹாபாக்கள். நியமிக்கல்லாகவே நல்லடியார்களே, இன்னைக்கு ஏன் சஹாபாக்களை பத்தி இன்னைக்கு பேசுறோம் அப்படிங்கிறத காரணத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தி இன்னைக்கு இந்த ஜும்மாவில் பேசுறோம் அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும். சமீப காலமாக நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த போர். அந்த போர், அந்த போர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் என்ன செஞ்சுன்னா இஸ்ரேலை வெளுத்து கட்டிடுச்சு. இஸ்ரேல் செஞ்சு நல்லா வெளுத்து கட்டிருச்சு. அதனால என்ன அப்படின்னு சொன்னா இந்த சந்தோஷத்துல, இந்த மகிழ்ச்சியில என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த ஆயத்துல்லா குமைனி அப்படிங்கிற ஈரானினுடைய அந்த மதகுரு அவரை என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இந்த உம்மத்தினுடைய மிக உமர் அப்படிங்கிற அளவுக்கு, இந்த உம்மத்தினுடைய ஆகப்பெரிய தைரியசாலி அப்படிங்கிறதாகும், இந்த உம்மத்தினுடைய ஹீரோ அப்படிங்கிறதாகும். ஈரான்னா சாதாரண நாடு கிடையாது. அதனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கு பாருங்க, அப்படி இப்படி என்ன செய்யறாங்க சொன்னா அப்படியே தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீனுக்கல்லாகவே நல்லடியார்களே, நாம நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த போர் வெறும் 6 அல்லது 7-8 நாளுக்குள்ள, ஒரு 10 நாளைக்குள்ளதான் நடந்துச்சு. அதுபோல என்னாச்சு, போர் நிறைவுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கஸால போர் நடக்காம இருக்கா? நீனுக்கல்லாகவே நல்லடியார்களே, ஈரான் இஸ்ரேலை எதிர்த்துச்சு அப்படிங்கிறதுக்காக நாம் ஈரானை கொண்டாட வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. அவர் நம்முடைய தலைவரும் அல்ல. பொதுவாக இஸ்ரேலை யார் அடிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்ய, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளன், மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளன்.
இது நம்மளுடைய வார்த்தைகள் அல்ல, எனது பெரிய பெரிய நாட்டினுடைய தலைவர்களின் வார்த்தை. அவன் ஆக்கிரமிப்பாளன், அவன் அநியாயக்காரன், அவனை என்ன செய்யணும், நாட்டை விட்டு துரத்துறோம், அவன் உலகத்தை விட்டு அடிக்கப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னது எல்லாத்துடைய கருத்து. நியமித்தல்லாகவே நிலடிகளே, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த போர் மார்க்க ரீதியான போர் கிடையாது, வெறும் அரசியல் ரீதியான போர். அவ்வளவுதான். மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு வார், அவ்வளவுதான். மிடில் ஈஸ்ட்ல யார் மிகைத்து நிற்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் அந்த போர் நடக்குதே தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் அந்த போர் நடக்கல. அப்படி உண்மையில் ஈரான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் 1.5 வருஷமா எங்க போனோம்? கசாவுடைய மக்கள் இன்னைக்கும், நேற்றைய செய்தி, முஸ்லிம்களுக்கு சிரியாவில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. சிரியாவில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. என்னையுமே அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஆகப்பெரிய மோசமான ஆளுகந்த ஈரான்கார், ஆகப்பெரிய மோசமான. ஏன்? முஸ்லிம்களை கொன்று குவித்ததில் இஸ்ரேலியர்களை விட முந்திருப்பவர்கள் இந்த ஈரான்காரர்கள். ஈராக்ல சதாம் ஹுசைனுக்கு அமெரிக்காவுக்கும் இடையில போர் நடந்த நேரத்தில் இந்த ஈரானுடைய இந்த ஷியாக்கள், ஈரானுடைய இந்த மக்கள் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? அமெரிக்கர்களுக்கு எதிராக யாரும் நின்று விடக்கூடாது, அமெரிக்கர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கணும், அமெரிக்காவுக்கு எதிராக நிற்பது ஹராம் அப்படிங்கிற அந்த ஃபத்வாவை வழங்கியவர். சிரியாவில் இதே ஆயத்துல்லா ஹுமைனியுடைய தலைமையில கிட்டத்தட்ட அஹ்லுஸ் சுன்னாவினுடைய சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த 50 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நல்லடியார்களே, இன்னைக்கு வெளியே தன்னை என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு பெரிய நல்லவனை போல காட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் அவன் ஒரு முஸ்லிமும் கூட கிடையாது. இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரியல, ஆனா உண்மை அதுதான். உண்மை அதுதான். காரணம் என்ன தெரியுமா? ஷியாக்களில் கிட்டத்தட்ட ஒரு 22 பிரிவினர் இருக்கிறார். ஷியாக்களில் ஒரு 22 பிரிவினர் இருக்கிறாங்க. அந்த 22 பிரிவினர்களில் சில பிரிவினர்கள் காஃபிர்கள் அப்படிங்கிற ஃபத்வா இன்னைக்கு கொடுக்கப்பட்டதல்ல, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தரப்பட்ட ஃபத்வா. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய உலமாக்களால் எழுதப்பட்டுச்சு. இன்றைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த ஹுமைனி இமாமியா அப்படிங்கிற இந்த கொள்கையை சார்ந்தவர், இமாமியா கொள்கையை சார்ந்தவர்கள் காஃபிர்கள் அப்படிங்கிறது இன்றைய ஃபத்வா கிடையாது. 1000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஃபத்வா வந்து கொண்டிருக்கு. இதை சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஷியாக்கள் சஹாபாக்கள் அனைவருமே காஃபிர்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே காஃபிர். இன்னும் சொல்ல போனா ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இன்றளவுக்கும் கூட ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவங்க செய்யக்கூடிய துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அபூபக்கரின் மீதும் உமரின் மீதும் உன்னுடைய சாபத்தை இறக்குவாயாக. நஊது பில்லாஹ். யாருங்க அபூபக்கர்? யார் இந்த உமர்? குலஃபாயே ராஷிதீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக சிறந்த ஆட்சியாளர்கள். அபூபக்கரை யார் மறுக்கிறானோ அவன் காஃபிர். ஏன்? அபூபக்கரை அல்லாஹ் குர்ஆனில் பேசி இருக்கிறான். நபியினுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை பற்றி பேசும் பொழுது என்ன செய்யறாங்க? 2 பேர் கூட மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த 2 நபர்கள் யார்? ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நியமித்தல்லாஹ்வே நல்லடியார்களே, இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க சொன்னா சஹாபாக்களை வன்மையாக எதிர்ப்பவர்கள், அவர்களை காஃபிர்னு சொல்றாங்க. எனவே இந்த கொள்கையில் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாமியா அப்படிங்கிற அந்த பிரிவை சார்ந்த ஈரானில் வாழக்கூடிய ஷியாக்கள். நியமித்தல்லாஹ்வே நல்லடியார்களே, அதனால இந்த இஸ்ரேலுக்கும் இதே போல அந்த ஈரானுக்கும் இடையில் நடந்த இந்த போரை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய தலைவராக அவரை என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. அது மிடில் ஈஸ்டினுடைய ஒரு போர், அவ்வளவுதான். அதோட என்ன செய்யணும்னா ஒரு அரசியலுக்காக நடத்தாட்டப்பட்ட ஒரு போரை தவிர அது இஸ்லாமிய மார்க்க போர் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக விளங்கிக்கணும். இதையே இன்னும் ஆணித்தரமா சொல்றேன்னா, இன்னைக்கும் எத்தனையோ வாலிபர்கள் அந்த ஆயத்துல்லா ஹுமைனுடைய போட்டோவை வாட்ஸ்அப்பினுடைய டிபியாக ஃபேஸ்புக்ல என்ன செய்ய போட்டு வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல எல்லா இடத்துலையும் செய்றாங்க. அவருடைய போட்டோ போட்டு வச்சு வீரம் அப்படின்னா இவர்தான். நியமித்தல்லாஹ்வே நல்லடியார்களே, அவன் வீரத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, அவன் ஏமாற்றத்திற்கு சொந்தக்காரன். அவன் முஸ்லிம்களை அழித்தவன், அவன் முஸ்லிம்களை கொன்றொழித்தவன்.
நிமிக்க அல்லாஹ்வே நல்லடியே. அதனால சஹாபாக்களை யார் ஏசுகிறானோ அவன் இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவன் மார்க்கத்தின் எந்த விதமான அங்கத்திலும் அவன் கட்டுப்பட மாட்டான், மார்க்கத்தினுடைய எதிலும் கட்டுப்பட மாட்டான். இதே ஷியாக்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சான். சொல்லுவாங்க, நீங்கள் யூதர்களிடத்துல கேட்டு பாருங்க, உங்க மார்க்கத்தில் ஆக சிறந்த நபர் யார் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள். இதே கிறிஸ்துவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, மன் கைரு அஹ்லு மில்லத்திக்கும், உங்களுடைய மார்க்கத்துல ஆக சிறந்தவங்க யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க அஸ்ஹாபு ஈசா, ஈசாவினுடைய தோழர்கள். ஆனால் இந்த ஷியாக்கள் இடத்துல கேட்கப்பட்டுச்சா, மன் ஷர்ரு அஹ்லி மில்லத்திக்கும், உங்களுடைய மார்க்கத்துல ஆக மோசமானவங்க யாரு அப்படின்னு கேட்கப்பட்டா அவங்க சொல்லுவாங்களா முஹம்மதுடைய தோழர்கள் என்பதாக சொல்லுவாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. நிமிக்க அல்லாஹ்வே நல்லடியார்களே. அதனால தான் ஒரு ஹதீஸ்ல இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், என்னுடைய தோழர்களை நேசிப்பவன் அவன் உண்மையாக முஃமினாகத்தான் இருப்பான். வலா யுபகிதுஹும் இல்லா முனாஃபிக், அவரை வெறுப்பவன், என்னுடைய தோழர்களை வெறுப்பவன் அவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான், அவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான். இன்னும் சொல்லப்படுது, இதா ரஅய்த الرجل ينتقص من اصحاب رسول الله فاعلم انه زنديق, நபியினுடைய தோழர்களை யார் குறைத்து பேசுவானோ, குறைத்து மதிப்பிடுவானோ அவன் மார்க்கமற்றவன், அவன் இனவெறி பிடித்தவன், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன். وذلك ان رسول الله صلى الله عليه وسلم عندنا حق, காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் நம்மிடத்தில் சத்தியமானவர்கள். வல் குர்ஆனு ஹக், இந்த குர்ஆன் நம்மிடத்தில் ஆக சத்தியமானது. இந்த குர்ஆனையும் நபியினுடைய சுன்னத்துகளையும் இந்த உம்மத்து வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். இந்த உம்மத்து வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். அப்படி சஹாபாக்களை, அந்த உயர்ந்த சஹாபாக்களை யார் குறைத்து பேசுவானோ, யார் திட்டுகிறானோ அவன் மார்க்கமற்றவன் என்பதாக சொல்லப்படுகிறது. யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த முஹத்திஸ், தலை சிறந்த ஒரு ஹதீஸ்களை வல்லுனர். அவங்க இந்த தலீத் இப்னு சுலைமான் அப்படிங்கிற ஒரு நபர் கூஃபால வாழ்ந்தா, அவன் மிகப்பெரிய பையன். அவன் எப்ப பார்த்தாலும் கான யஷ்திமு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டிக்கொண்டே இருப்பான், அவங்கள திட்டிக்கொண்டே இருப்பானா. அவங்க சொன்னாங்களா, யார் உஸ்மானை திட்டுகிறானோ, யார் தல்ஹாவை திட்டுகிறானோ அவன் தஜ்ஜால், அவன் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய பையன், இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய குழப்பவாதி. அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மக்களுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்பதாக சொன்னாங்களாம். நிமிக்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உள்ளத்துல ஆக உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் இருக்கணும். இதுதான் இன்றைக்கு ஜும்மாவினுடைய பாடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்வான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். இந்த உம்மத்துல பின்னால் வந்த மக்கள் இப்படி துஆ செய்யணுமா, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து சென்றவர்களே இந்த சஹாபாக்களை பற்றி உண்டான எந்த விதமான தவறான எண்ணத்தை இவங்களுடைய உள்ளத்தில் கொடுத்து விடாதே அப்படின்னு நாம துஆவும் செய்யணும். சஹாபாக்களை பற்றி உண்டான தவறான எண்ணத்தை யார் உள்ளத்தில் எடுக்கிறானோ அவனுக்கு சொல்லப்படும், அவன் இஸ்லாமிய அரசால் வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்களுக்கு அவன் சொந்தக்காரனாக முடியாது. நிமிக்க அல்லாஹ்வே நல்லடியே, இந்த அளவுக்கு சஹாபாக்குடைய கண்ணியம் அப்படிங்கிறது இந்த உம்மத்துல அல்லாஹ்விடத்துல நபியினிடத்துல உயர்ந்திருக்கு. எனவே நம்முடைய உள்ளத்திலும் அந்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி வைக்கணும். அந்த சஹாபாக்களுக்கு எதிராக யார் பேசுகிறானோ, யார் திட்டுகிறானோ, யார் இருக்கிறார்களோ அவன் இந்த உம்மத்தினுடைய எவ்வளவு பெரிய நலவான நபராக வெளியே தெரிந்தாலும் அந்த ஷியாக்களை நாம் கண்டிப்பாக அங்கீகரிக்க முடியாது. எனவே சஹாபாக்களுடைய விஷயத்தில் யார் குறை செய்வானோ, யார் இதை அங்கீகரிக்கிறானோ அவனுடைய ஈமானும் கேள்விக்குறியாக ஆயிரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. நம்முடைய இந்த உம்மத்திற்கு சரியான தலைமைத்துவத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்